Okay. So regarding the lakara, இப்ப lakaras அப்படினாலே tenses அப்படினு சொல்றோம். இப்ப சாதாரணமா நம்ம tenses அப்படினு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். but tenses இங்கிலீஷ்ல வந்து we say only for 3 tenses: past tense, present tense and future tense. Here also the main things are there: past, present, future. அப்போ moods also come in lakara. So mood வருது. So imperative is the mood. அத நம்ம lot lakara சொல்றோம். ஓகே. இப்போ பிரவேஷா தரேனா பிரவேஷா கிளாஸ்ல பிரவேஷா ஒரு எக்ஸாம் ஓரியன்டடா you have only 4 lakaras. You have the lat lakara, lang lakara, lot lakara and rit lakara. lat lakara vartamana kala, lang lakara bhuta kala, rit lakara bhavishya kala, and another one you have prarthana, agya, that is lot lakara. That is a mood. That is an imperative mood. Okay, இது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம லக்காரா சொல்லறதுக்கு முன்னாடி எந்த லக்காரா வந்து எதை குறிக்கிறது? இப்ப நம்ம லட்டு சொன்னா லோட்டு எழுதிடக்கூடாது, லோட்டு சொன்னா லங்கு எழுதிடக்கூடாது. எது எதை குறிக்கிறது? ஏன்னா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வர்த்தமான கால, பவிஷ்ய கால அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. லட்லக்காரில இருந்து லட்லக்கார ஃபார்ம்ஸ் எழுதுங்கன்னு தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லட்லக்காரக அப்படின்னா present tense. லங் லக்காரக அப்படின்னா past tense. ரிட் லா போட்டுட்டு கீழே ஒரு ரிகாராந்த ரிட், கிருஷ்ணா எப்படி எழுதுறோம் அந்த மாதிரி ரிட் லக்காரக. ரிட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். இது 3 டென்சஸ்ல வந்துருக்கு. அடுத்தது அடுத்த லக்காரா வந்து இட்ஸ் a mood. so that is mood, that is imperative mood. so அதுதான் நம்ம பார்க்கணும், imperative mood. so present tense वर्तमान कालः, past tense भूत कालः, future tense भविष्य कालः. okay, so நாலாவது வந்து பிரார்த்தனார்த்தே ஆத்யார்த்தே அப்படின்னு யூஸ் பண்றோம். so we are using that. so 4 லக்காரா. இந்த 4 லக்காராவையும் dhatus, they are divided. Dhatus are 3, what we have seen, 3 trividaha, 3 types: parasmaipadi dhatu, atmanepadi dhatu and ubhayapadi. so parasmaipadi is parasmaipadi, atmanepadi is atmanepadi and ubhayapadi அப்படிங்கிறது தான் that is used in both ways. it is used in parasmaipadi also, it is used in atmanepadi also. that dhatu is called ubhayapadi dhatu. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பச்சதி போட்டாலும் ரைட்டு தான், பச்சத்தே போட்டாலும் ரைட்டு தான். ஓகே, தேர் உபயோகப்படி. பட் எங்க பச்சத்தி போடணும் எங்க பச்சத்தே போடணும் அப்படிங்கிறது நம்ம கான்டெக்ஸ்டுவலா நம்ம புரிஞ்சுக்கணும். ஊருக்காகலாம் சமைக்கிறான்னா பச்சதி, நான் எனக்கு மட்டும் சமைச்சுக்கிறேன்னா பச்சத்தே. ஆத்மனே ஃபார் செல்ஃப், மெயினா அப்படிதான் சொல்லுவோம். ஐ சல்யூட், நான் எனக்காக சல்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகம் வந்தே ஆத்மனேபதே. ஸோ அது மாதிரி ஆத்மனேபதே இஸ் யூஸ்ட் லைக் தட், பட் இட் இஸ் நாட் ஸ்டில் கிளியர். no grammarian has been able to decide on which verbs should be atmanepade and which verbs should be parasmepade. we just have to learn it காலக்கிரமேண. நம்ம படிச்சோம்ல ஆச்சாரிய சாதமா தத்த, அந்த மாதிரி by experience only it will come. by reading more you will come to know which is the parasmepade dhatu
It is an Atmanepade dhatu. But Latlakarana, we know the form is Vartamana Kalaha. நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம்? நான் போகிறேன். ஓகே, நான் போகிறேன். அஹம் கச்சாமி. ராமஹ, ராமா போகிறான். ராமஹ கச்சதி. நீங்கள் போகிறீர்கள், இல்ல நீ போகிறாய். துவம் கச்சதி. சோ நீங்க ஒவ்வொரு லக்காராவும் நீங்க எழுதும் பொழுது நீங்க அந்த மீனிங்கோட எழுதணும். நீங்க அத மீனிங்கோட நீங்க எழுதினாதான் you will come to know how to use it in translation. சடனா எந்த verb நம்ம யூஸ் பண்ணணும், எந்த verb-ங்கிறது கூட எந்த form நம்ம யூஸ் பண்ணணும். So that is all about lakara. லக்காராக பொறுத்த மட்டும் 4 லக்காரா தான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு. ஆனா எல்லா லக்காராலையும் ஆத்மநேபதேயும் இருக்கு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிரவேஷா. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம பரஸ்மைபதியை ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். பட் ஆத்மநேபதை வரும்போது there will be some changes. So we have to learn it simultaneously and distinguish. நான் அந்த கரெக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ்ல கூட ஒரு ஆத்மநேபதையை கொடுத்தேன். நீங்க யார் எப்படி பண்றீங்க? சாரி, ஐ ஹவ் நாட் கான் த்ரூ யுவர் டெஸ்ட் பேப்பர் yet. பட் அதை பண்ணியிருக்கலாம் என்னன்னு எனக்கு தெரியாது. because I have not seen even one paper until today. So the ஆத்மநேபதை வந்தா நம்ம தே வரணும், பரஸ்மைபதை வந்தா தீ வரணும். These are some things that we have to note. லக்காரா படிக்கிறது is very very easy. ஃபார்ம் தெரியணும் மெயினா. It's not difficult, not at all difficult. Only you have to memorize the form. வேற வழியே கிடையாது, மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். We are memorized. We all of us, almost all of us have memorized. தீதஹ அந்தி கண்டிப்பா நமக்கு தெரியும். So in வர்த்தமான கால, that is லட்லக்கார. Okay, in latlakara, how many forms? Each lakara has 18 forms. Okay, each lakara is it. Nalla purinjukkom. Okay, each lakara. Ipa latlakara edutha adula by 18 அப்படினா 9 parasmepadi and 9 atmanepadi. So each lakara in general has 18 forms. So அந்த 18 forms-க்கு என்ன ending, just அந்த ending மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அது அப்படியே நம்ம தாத்துவோட அட்டாச் பண்ணிடலாம். So இப்போ he reads அப்படின்னு நான் சொல்றேன்னா சஹ பட்டதி. You read, துவம் பட்டசி. I read, அகம் பட்டாமி. நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த தாத்து எழுதும்போது இப்படி எழுதணும். இப்படி ஒரு எழுதிட்டேன்னா you will never forget third person. நான் ஒரு தடவை ஏற்கனவே இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். once I have already told you, அஸ்மத் சப்த யுஷ்மத் சப்தவை தவிர எல்லா சப்தமும் பிரதம புருஷால தான் வரும். ஆல் சப்த ஃபார் தட் மேட்டர், எத்தனை சப்தம் சம்ஸ்கிருதத்துல இருந்தாலும் எல்லாமே பிரதம புருஷத்துல தான் வரும். ஒன்லி 2 சப்தாஸ், யுஷ்மத் சப்த மத்தியம புருஷால வரும், அஸ்மத் சப்த உத்தம புருஷால வரும். ஸோ அஸ்மத் சப்த யுஷ்மத் சப்த தவிர வேற எது உங்களுக்கு சப்ஜெக்டா வந்தாலும் that subject will be only in prathama purusha. Whether it is ekavachanam or dvivachanam or bahuvachanam, we have to decide looking at the subject. And I have already told you that the subject and the verb, so kartru padam kriya padam.
क्रियापदं कर्तृपदं अनुसृत्य okay anusrutya agachati that means it follows according to the kartru the kriya padam is dependent on the kartru padam if I say mahilaha women mahilaha okay so it is bahuvachanam I will naturally have to say gachanti I cannot say mahilaha gachati அதுதான் நீங்க மெயினா நட்லகார எந்த லகாரா எழுதினாலும் இதுதான் மெயின் திங் when we are writing the lakara mahilaha gachanti mahilaha khadanti mahilaha patanti இப்ப வெறும்னா மகிழா அப்படின்னு இருந்தானா பட்டதி காததி பச்சதி இப்படிதான் வரும் so that is the most important thing that we have to note when we are doing a translation in our mind also when we are reading also we have to read and we have to see when you see the verb if you see the verb is patanti அப்படினாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம் the subject is plural if the subject is plural and dash is given automatically you have to put the bahuvachan இதுதான் basic rule of writing the lakara lakara படிக்கிறது is nothing கண்டிப்பா எண்டிங்ஸ் படிச்சா நமக்கு வந்துரும் ஒவ்வொரு தாத்துவோட வந்துரும் so how is the dhatu written தாத்துவை நம்ம எப்படி எழுதுறோம் for example நம்ம எடுத்துக்கிறோம் எப்பொழுதும் போல நம்ம பட்டு தாத்துவை எடுத்துக்கிறோம் இப்ப எல்லா தாத்துக்கும் ஒரு மூல ரூபம் உண்டு the மூல ரூபம் will not be a word பட்டான இருக்காது பட்டுன்னு தான் இருக்கும் அட் கம் காத் லிக் எல்லாமே ஹலந்தோட தான் முடியும் இங்க எந்த தாத்துவை பார்த்தாலும் அது ஹலந்தோட தான் முடியும் சோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் எந்த தாத்து உங்களுக்கு கொடுத்துட்டானா நீங்க அத பட்ட பார்த்துட்டு தீட்டக அந்தி படிச்சிருக்கோமே அப்படின்னு நினைக்க கூடாது for all the dhatus you have to write the derivative first the derivative எப்படி வரும் அந்த விகரண பிரத்யயோட வரும் இப்போ பட்டு எப்படி வரும் பட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கணா தாத்துனா அதோட ஒரு ஆ சேர்த்துக்கணும் பட்டு பிளஸ் ஆ பிளஸ் டி இட்டு பிளஸ் ஆ குணிதாட்சரம் படிச்சிருக்கோம் first lesson we have learnt what is gunitaksharam we have to keep all that in our mind oru consonant oru vowel senda that is called gunitaksharam oru consonant innoru consonant senda that is called samyuktaksharam the rendu nyabagam vechukom so ittu plus a is gunitaksharam patta apparama t adoda சேர்த்து we join t to that so it becomes patati so முதல்ல என்ன பண்ணனும் அந்த verb அந்த தாத்துவோட டெரிவேட்டிவ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு கொடுக்கிறதெல்லாம் இங்க நல்ல ஈஸியான தாத்து தான் கொடுக்கறாங்க பட் சில சமயம் நமக்கு கொஞ்சம் டிஃபரண்டான தாத்து கொடுப்பா ஓகே இப்போ ருத்ங்கிற தாத்து அது ரோதித்தின்னு வருது பாருங்க எதுலயுமே ஜாயின் ஆகல சோ என்ன பண்ணணும் நம்ம இந்த லகாரா படிச்சு முடிச்ச உடனே வாட் ஆர் தி ஸ்பெஷல் தாத்து ஞா ஜானாதின்னு வருது கிரு கரோதின்னு வருது சா திஷ்டதின்னு வருது கம் கச்சதின்னு வருது பா பிபதின்னு வருது
தா ததாத்தின்னு வருது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் தாத்துவை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல எல்லா ரூபமுமே வேற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ். எல்லா லக்காராவும் வெரி ஈஸி. ஒன்லி த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we will see what is the ending of the let lakara. இது நம்ம 110 தடவை சொல்லிட்டோம். தீதஹ அந்தி சி தஹ. இந்த தஹ வந்து இஸ் த மகாபிராணா. தஹ மகாபிராணானா யூ நோ த செகண்ட் லெட்டர் விச் we have to little stress போட்டு சொல்லணும். முதல்ல எப்படி சொல்றோம்? வித்தவுட் ஸ்ட்ரெஸ். தீதஹ அந்தி. இது சி தஹ த. அப்புறம் மீ வஹ மஹ. உங்களுக்கு வஹ மஹ கஷ்டமா இருந்ததுன்னா ஆவஹ ஆமஹ கூட வச்சுக்கோங்க. ஆமி ஆவஹ ஆவஹ கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ படிக்கிறதுக்கு. The usual thing is மீ வஹ மஹ. ஏன்னா உத்தம புருஷன் எப்போதுமே ஒரு ஆ சேரும். அதை நம்ம மனசுல வச்சுட்டா போதும். ஸோ தீதஹ அந்தி சீதஹ த மீ வஹ மஹ. This is how it goes in the Parasmaipadi. And the same dhatu is used, the same ending is used for all the Parasmaipadi dhatus. But we have a different dhatu. We have a Atmanepade dhatu. இந்த ஆத்மனேபதே தாத்துல நம்ம லட்லக்கார எழுதணும். இப்ப ஈக்ஷுங்கிற தாத்து நம்ம எடுத்தோம். ஈக்ஷ் டு சி. பரஸ்மைபதையில அதோட ஈக்குவலண்ட் என்ன? திருஷ். அந்த திருஷ் தாத்துக்கு டெரிவேட்டிவே பஷ்ய தான். திருஷோட டெரிவேட்டிவ் பஷ்ய. ஸோ பஷ்யதி பஷ்யத்தக பஷ்யந்தி தான் அங்க. But ஈக்ஷுக்கு வந்து the derivative is also ஈக்ஷா only. So ஈக்ஷதே ஆத்மநேபதையில அங்க தீதஹ அந்தி, இங்க தே இதே அந்தே. தீதஹ அந்தி சீதஹ தஹ த. இங்க சே இதே துவே. அந்த இத்தேங்கிறது நம்ம எதனால போடுறோம் அப்படின்னா அது வந்த அப்படிங்கிறது, சாரி ஈக்ஷ அப்படிங்கிறது. ஈக்ஷ நான் சொன்னேன் இல்லையா, டெரிவேட்டிவ் எடுத்துக்கணும், அப்புறமா தான் அந்த இத்தேயை நம்ம போடுறோம். அப்ப ஆ பிளஸ் இ வந்து ஏயா மாறிடும். இத்தே குணா. ஓகே, ஸோ ஆ பிளஸ் இ வில் பிகம் ஏ. அதனாலதான் ஈக்ஷே தே and ikshadve dve. So te ite ante se ite dve. நீங்க என்ன யோசிக்காம என்ன யோசிச்சு வச்சுக்கணும்னா, எப்படி டீ வருதோ லட்லக்கார்ல அதே மாதிரி தே வந்துடும் ஆத்மநேபதை. பரஸ்மைபதையில தீதஹ அந்தி வரும், ஆத்மநேபதையில தே தஹக்கு பதிலா இதே. அதான் ஏத்தேன்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு அது இதே கஷ்டமா இருந்தது அப்படின்னா ஏத்தேன்னு உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. தே இதே அந்தே சே இதே துவே ஏ வஹே மஹே. இது எண்டிங். இப்போ உங்களுக்கு இல்லை மேடம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது, இதே வந்தானா ஏன் குணாலாம் நான் படிக்கல அப்படின்னா ஓகே, நீங்க படிக்கணும் அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தே ஏதே அந்தே சே ஏதே துவே ஏ, அப்புறம் என்ன வருது? ஆவஹே ஆமஹே. இப்படி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. புரிய மாதிரி எழுதி வச்சுட்டு எவ்ரி வேர்ப்
எந்த தாத்து எடுத்திருந்தாலும் அதோட அட்டாச் பண்ணிடுங்க. ஒரு 4-5 தாத்து டெய்லி முடிஞ்சா டெய்லி ஒரு 2 தாத்து எழுதி பாருங்க. 4 லெக்கார்லயும் will be perfect before going to the exam. ரொம்ப ஒரு பரஸ்மை பதே ஒரு ஆத்மனை பதே எழுதினா போதும். It will be perfect. Because again and again you will be going on doing that. Automatically வந்து தீதஹந்தி தீதஹத மீவஹமஹ தே தேயந்தே செய் தேத்வே ஏ வஹே மஹே. அவ்வளோதான். ஸோ இது மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டா போதும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் லட்லகாரா. ஸோ த லட்லகாரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, ஏன்னா நிறைய பேர் சொல்லி கொடுக்கும்போது நானே கூட நிறைய சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி. பாலகः கச்சதி. Actually the English translation is the boy goes. பையன் தமிழ்ல ஈஸியா சொல்லிடு. சிறுவன் போகிறான், பையன் போகிறான். ஓகே, சாத்திரக கச்சதி, மாணவன் போகிறான், செல்கிறான். அது கூட சொல்றாங்க, போகிறான் செல்கிறான் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேர் டீச் பண்ணும்போதும் அதான் நான் சொன்னேன், நானும் சொல்லியிருப்பேன், the boy is going, the boy is writing அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். But that is not the correct way of translation. The boy goes. கரெக்டா அந்த present tense அந்த present tense தான் இருக்கணும். பஷ்யதி, sees, I see, you see. நம்ம படிச்சிருக்கோம்ல முன்னாடி சின்ன வயசுல. I see, you see, he sees, she sees, it sees. அது மாதிரி தான் யூஸ் பண்ணும் conjugation. The conjugation should be used just like we write in the English. And the translation எப்படி நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் அதையே தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, தமிழ்ல அகைன் ஐம் டெல்லிங், செல்கிறான் போகிறான், both are correct. So தமிழ்ல நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. This is only for the students who have taken English for their translation. Okay, so we'll take any dhatu, we will do the latlakara. Okay, so now I want Deepti to unmute yourself first. Only Deepti. Yes ma'am. Are you able to understand what is latlakara? Yes, I understood ma'am. Yeah, but can you say the ending once? Titaha anti. Which one ma'am? The ending alone. Or you repeat after me. Titaha anti. Pitaha anti. Sitaha tha. Sitaha anti. See. Second one is see. Sitaha sitaha tha. tha. Mi vaha maha. Mi vaha vaha. Maha. Okay, maha. Mi vaha maha. Mi vaha maha. Supposing I give you a dhatu of lik. So you have to attach this. Come on, say likati. Okay. Say likati. Come on, repeat. Likati. Likataha. Likataha. Likanti. Likhanti. Likasi. Likhasi. Likataha. Likataha. Likatha. Likatha. Likami. Likhami. Likavaha. Likhavaha. Likamaha. Likhamaha. So are you able to follow how to use it now? Yes. This is Parasmaipadi, no ma'am? Yes, Parasmaipadi only I am telling you. Okay. Are you able to follow this? Yes ma'am.
Have you got the written thing of the what is the ti, taha, anti endings and all? I had sent it once. Have you saved it and kept it? Yes, I have kept it, ma'am. It's there in PDF. Okay, good. Okay, Mike, mute yourself. Okay, thank you, ma'am. Sharada, madam. Namaskar, ji. Namaskar, ji. இப்போ பாஷ்ங்கிற தாத்து. Okay, others please mute. As everyone muted. Okay. உங்களோட தான் இவ்வளவு சவுண்ட் வரல. Okay. பாஷ்ங்கிறது ஒரு ஆத்மநேபதி தாத்துமா. சரி. ஓகே. அப்ப அந்த எண்டிங்க நீங்க எப்படி பண்ணணும்? நீங்க ரிப்பீட் பண்ணுங்க நான் சொல்லும்போது. பாஷதே பாஷதேயா. ஆமா. பாஷதே 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 பாஷந்தே பாஷதே பாஷந்தே. ஓகே மேடம், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு தடவை நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகே. பாஷதே பாஷேதே பாஷந்தே. பாஷதே பாஷேதே பாஷந்தே. பாஷசே பாஷேதே பாஷத்வே. பாஷசே பாஷேதே பாஷ்த்வே பாஷ்த்வே. பாஷத்வே பாஷத்வே பாஷ. அப்புறம் பாஷே பாஷே பாஷாவஹே பாஷாவஹே பாஷாமஹே பாஷாமஹே. ஜி நான் திருப்பி சொல்லட்டுமா? பாஷத்தே பாஷேதே பாஷந்தே. பாஷசே பாஷேசே பாஷேதே பாஷேதே பாஷத்வே. பாஷே பாஷாவஹே பாஷாமஹே. Okay, you can mute yourself. धन्यवाद जी. So why I just asked you to say is கொஞ்சம் உங்களுக்கு அந்த practice, you need a lot of practice in that. You have to see. Chandrasekhar sir, can you unmute yourself? Chandrasekhar sir. Is he not there? I saw him come to class. Okay, he's not there. Rajeshwari Vaidyanathan madam, can you unmute yourself? Namaskar Haji. Namaskaram. Can you say one this? Now I'm giving you one Atmanepadi, okay? Okay. So the dhatu is shama, sham. Shamna mannikiradhu. Shama is the derivative. Shama is the derivative. So you once you repeat after me, then you say kshamate. Okay. Shamate. Shamete. Shamete. Shamante. Shamante. Shamase. Shamase. Shamete. Shamese. Te. Shamete. 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 Shamadve. 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 Dve. Shame. Shame. Shamamahe. Shamavahe. Shamamahe. Shamamahe. Okay. Now you can say on your own. Shamate. Okay. Shamate. Shamate. Shamete. Shamante. Shamase. Shamete. Shamadve. Shame. Shamavahe. Shamamahe. Okay. Can we do that? So, is there anybody who says that, madam, I also need a try? Because 4 students, I thought they needed it. This Latlakara itself. So others all, I think most of you know it. Is there anybody, madam, I want to try means I will give you
above. You can try it. Yes, anybody? You can unmute yourself. எனக்கு அந்த ஆத்மநேபதியில தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நம்ம இது சொல்றப்போ தேயித்தே அந்தே சேயித்தே துவே சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த இது கூட பதத்தோட வச்சு சொல்றப்போ அது நல்லா மாறுறது இல்லையா? அப்ப அடுத்ததுல வந்து உத்தம புருஷத்துல பாக்குறதே ஈ வகே மகே அப்ப வருது இல்லையா? அப்ப அந்த நம்ம இதுல சப்தத்துல சொல்ற சமயத்துல அது கொஞ்சம் மாறி வருது இல்லையா? அது எனக்கு கொஞ்சம் டவுட், எப்படி தெரியறது இல்லை. ஓகே, நீங்க வந்து நம்ம இது இப்ப நீங்க நான் சொல்ற அந்த தாத்துவை சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க, அந்த கம்பத்தே சொல்லுங்க. கம்பத்தே கம்பத்தே கம்பேத்தே கம்பந்தே கம்பசே கம்பேத்தே கம்பத்வே கம்பே கம்பாவஹே கம்பாமஹே. அது வரது பட்ச அந்த ஈ வரதுனால அந்த சப்தம் எப்படி மாறுறது தெரியறது இல்லையா? அப்ப கொஞ்சம் சில அதனாலதான் நான் என்ன சொன்னேன் முதல்லயே, சப்போசிங் உங்களுக்கு அது ஈ வந்து ஏன் மாறுறது தெரியல, அது தெரியறது இல்ல, தெரியறது இல்லைன்னா ஏ போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஏ போட்டு என்ன பண்ணும்? ஆமா, நீங்க உங்களோட நோட்ல ஏ எழுதி வச்சுங்கோ. ஏ ஆவஹே ஆமஹே மாறுறது இல்லை. அது மாத்திரம் தான் அந்த உத்தம புருஷத்துல ஏக வச்சனத்துல மாத்திரம் தான் கொஞ்சம் டவுட். அப்ப அது ஈ போடாதீங்க, ஏ போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியுறதோ அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. தன்யவாதம். ஓகே, சந்திரசேகர் சார், ஐ திங்க் யூ ஆர் பேக். இல்ல, திருப்பி இஸ் கான் அவுட். ஓகே, so thinking in my mind that all of you are okay, I will go to the next lakara. Okay, so the lat lakara main நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தோம் இப்போ? It is only in the present tense and after the that, and when we are doing also we have to say he goes. English, those who are translating, he is going solladengo, he goes, he does. Okay, these are the things you have to do. Now I want to do the special verse கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னொரு நாள் பண்ணணும்னு நினைக்கிறேன். all the special words together, put together. Okay, we will do the lang lakara. இப்போ lang lakara அப்படின்னா it is the past. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது லக்காராங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். only thing is நம்ம லக்காரா கிளாஸ் வச்சதுக்கு காரணமே இந்த எண்டிங்ஸை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப லங்கு லக்காரானா என்ன? பாஸ்ட் சொல்லிட்டோம். இப்ப பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல என்ன பதியணும்? ஒரு ஆ போட்டுக்கணும். முதல்ல தாத்துக்கு முன்னாடி, முதல்ல டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி, ஐ ஷுட் நாட் சே தாத்து, derivative. That's why I differentiate dhatu and I differentiate the derivative from the dhatu. The dhatu is the moola roopam and the derivative is the acquired roopam. Okay, moola roopam is the dhatu. dhatu oda nama vikarana pratyaya, adha ovvoru ganakku ovvoru pratyayam. There are 10 ganas in Sanskritam. And the 10 ganasku ovvoru pratyaya undu. And the pratyaya vikarana pratyaya சேர்ந்தப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் derivative. So that is the acquired. Okay, இது வந்து மூலம், அது வந்து கிடைத்தது, அது அங்க அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில், அங்க. So that forms the derivative. அந்த derivative ஓட தான் we have to add the ending. அது மட்டும் மனசுல நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. Always add only with the derivative, not with the dhatu. Because உங்களுக்கு question paperல கொடுக்கும்போது தாத்து தான் கொடுப்பான். They will not give you the derivative. பட்டான்னு கொடுக்க மாட்டான், பட்டுன்னு தான் கொடுப்பான். நீங்க தான் அதை பட்ட தீன்னு மாத்திக்கணும். ஓகே, பட்டான்னு முதல்ல மாத்திட்டு அப்புறமா தீ போட்டுக்கணும். இல்லை, யூ ஆர் கோயிங் டு டூ த லங் லக்கார. இப்ப லங் லக்கார நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? வாட் வி ஷுட் டூ? லக்காரா டெரிவேட்டிவ் எடுத்துட்ட உடனே ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்ம ஆ போட்டுருணும், மறந்துடவே கூடாது. ஆ போடணும், ஒரு போட்டுட்டோம்னா அப்புறம் அந்த டெரிவேட்டிவ்க்கு அப்புறம் again every lakara has a set of endings. Again this also will have the ending. Now what are the endings? இந்த வர்த்தமான கால லட் லக்கார நம்ம பார்த்தோம்.
தீதஹ அந்தி சீதஹத மீவஹ மஹா அது நம்ம பார்த்தோம் பரஸ்மைப்பதை. இப்ப லங்கலகாரால பரஸ்மைப்பதையில என்ன எண்டிங் வரும்போது இதில் நம்ம கொஞ்சம் சில சமயம் வந்து நம்ம we tend to do mistake. அதாவது தீதஹ அந்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். So we'll have to be careful about it. So what is that? ittaman istamta ava ama. இப்போ இத்து முதல்ல இத்துன்னு வருது. அப்போ தால ஹலந்து போட மறைக்க கூடாது. ஏன்னா நம்ம தால ஹலந்து போட விட்டுட்டோம்னா அது ஆத்மநேபதையோட ஆயிடும். அது ஆத்மநேபதை ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு. தா இத்தாம் அந்த இது அதோட ஃபார்ம். ஸோ மறக்காம அந்த நம்ம பரஸ்மைபதை தாத்துக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ், இஃப் யூ ஆர் ரைட்டிங் த பாஸ்ட் டென்ஸ் லங்லக்காரம் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எந்த லங்லக்காரம் எழுதணும்னாலும் முதல்ல ஆ போட்டுண்டு அப்புறம் அந்த டெரிவேட்டிவை எடுத்து போட்டுண்டு அதுக்கப்புறமா தான் அந்த எண்டிங்கை சேர்க்கணும். எண்டிங் எப்படி வரும்? இத்தா அன், இத்தா அன், அப்புறம் இஸ். நம்ம அந்த இஸ்ன்னு போட்டுருக்கோம். நான் அன்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். சம்ஸ்கிருதத்துல எப்போ இஸ்ன்னு வந்தாலே சா போட்டு ஹலன்ஸ், எங்க இஸ்ன்னு வந்தாலும் அது விசர்க்கான அர்த்தம். அதை மனசுல நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இஸ்ன்னு வர்ற இடம் எல்லாம் விசர்க்காவா தான் இருக்கும். ஸோ விசர்க். ஸோ இஸ் தம் ட, இஸ்தம் ட, இத்தா அன், अपठत् अपठता अपठन्, इस्तं त अपठः. இஸ் வந்திருக்குது, இஸ் போட்டக்கூடாது. உங்களுக்கு அப்படி இஸ் நான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த இடத்துல காலம்ல விசர்கா கூட போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் யோர் கன்வீனியன்ஸ். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எழுதி வச்சுக்கோங்க. we are just giving you the general thing. okay, so istam, istam ta, so visargam. so apatah, apatata, 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 அப்புறம் ஆவ ஆம், அப்பட்டம் அப்பட்டாவ அப்பட்டாம. So what is the ending? itta an, istam ta, ava am. okay, ittaman istamta ava am. இந்த எண்டிங்ஸை மட்டும் கரெக்டா படிச்சு வச்சுட்டானா we never make a mistake in that. we will not make. so this is for parasmay. now everything I told you 18 forms irukku, 9 in parasmaypadi and 9 in atmanepadi. இப்போ ஆத்மநேபதையோட பூத்த கால நம்ம பார்க்கணும். அப்ப அதுல என்ன வருது? த இத்தா அந்த, த இத்தா அந்த. இப்போ வந்துங்கிற தாத்து எடுத்துட்டானா அவந்தத, த அவந்தத, தாம் அவந்தே தாம், அதான் இத்தாம். ஓகே, தா இத்தா அந்த, அந்த, த இத, சாரி, த இத்தா அந்த. ஸோ அவந்தத, அவந்தேதா, அவந்தந்த. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல தாஹான்னு வருது. தாஹா. ஸோ த மகாபிராண தா, நாட் த ஃபர்ஸ்ட் தா, த செகண்ட் தா. தட்ஸ் வை தாஹா, தாம், தாஹா. ஓகே, they will say thas, but we will say thaha. itam dvam, thaha itam dvam, avandataha
avandetaam avandatvam avandataha avandetaam avandatvam. So the third one, ye, that is again ye only will come here. So ye vahi mahi இப்படிதான் சொல்லுவாங்க. அது ஈ வந்து ஏ ஆயிடும். நீங்க வேணா ஏ கூட போட்டுக்கோங்க. அவந்தே அவந்தாவஹி அவந்தாமஹி அவந்தே அவந்தாவஹி avandamahi. So avandata avandeta avandanta avandataha avandetam avandatvam avande avandavahi avandamahi. So ittam an istamta ava am ta itam anta taha itam dvam ye vahi mahi. These are the endings. Okay. இப்போ என்னத்துக்கு என்ன ஃபார்ம் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? सह पोटाना अपठत तौ अपठताम ते अपठन्त. करेक्टा? அப்புறம் मध्यम पुरुष त्वम अपठः युवा अपठतम यूयम अपठत अहम अपठम आवा अपठाव वयम अपठाम. இது பரஸ்மைபதி. आत्मनेपदे की सह अवन्दत तौ अवन्देतां ते अवन्दन्त त्वम् अवन्दताः युवाम् अवन्देताम् यूयम् अवन्दत्वाम् अवन्दत्वम् अहम् अवन्दे आवाम् अवन्दावहि वयम् அவந்தாமஹி. ஓகே. பாலா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரி ஓம் மாதா. ஓகே. இப்போ விக்ர நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சவுண்ட். Chandrasekhar sir has come back or is still not there? Okay, it's not there. Vijayalakshmi madam நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. Vijayalakshmi madam, are you there? Hari Om Vanda. Okay. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு ஒரு சிறுவன் கடிதம் எழுதினான். ஒரு சிறுவன் அப்படின்னா பாலகன்னு வச்சுக்குவோம். ஓகே. கடிதம் அப்படிக்கு பத்திரம் நான் சொல்லிட்டேன். பாலக பத்திரம். இப்ப எழுதினான். நீங்க தமிழ் தானே எடுத்திருக்கேன்? ஆமாம்.
ஆமாம். இப்ப அப்போ ஓகே. இப்ப எழுதினாங்கிறது நீங்க எப்படி எழுதுவேன்? அலிகத். 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 வெரி குட். அலிகத். சோ அந்த எண்டிங்க சொல்லுங்க ஒரு தடவை. இத்தாம் சொல்லுங்க. இத்தாம் அன் இஸ்தந்த அம் ஆவ ஆம. ஆத்மநேபதி தெரியுமா? த இந்தாம் அந்த தாஹ இந்தாம் த்வம் ஏ ஆவஹி ஆமஹி. ஓகே. திருப்பியும் பிரதம புருஷ த்விவச்சனம் சொல்லுங்க. பரஸ்மை இதுல பரஸ்மை ஆத்மநேபதி இந்தாம் இல்ல இல்ல, அது வந்து இத்தாம் தான். ஓகே, இத்தாம். ஓகே, ரெண்டுமே ரெண்டு பரஸ்மை. பிரதம புருஷலையும் இத்தாம் தான், மத்தியம புருஷலையும் இத்தாம். அந்த ரெண்டாவது இத்தாம். ஓகே, இன் தாம் கிடையாது. ஓகே சரி சரி ஓகே சரி ஓகே ஓகே. ஸோ அடுத்தது I want to ask somebody else. பத்மாவதி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இப்ப வந்து நாங்கள் சேவை செய்தோம். நாங்கள் சேவை நாங்கள்னா வயம். ஓகே, நாங்கள் பயம். அது உத்தம புருஷ பகுவச்சனம். ஓகே, பகுவச்சனத்துல வரும். பகுவச்சனம் உத்தம புருஷம் வரும். அப்போ நாங்கள் சேவை செய்தோம். சேவுங்கிற தாத்து. சேவை என்ன தாத்து? சேவ். சேவ் தான். சேவ அது டெரிவேட்டிவ் சேவ. ஓகே, சேவ. அப்ப அது செய்தோம். வயம் அவா. இந்த இதுக்கு எனக்கு தெரியல. எனக்கு போட்டுட்டு என்ன சொன்னேன்? போட்டது இல்ல, போட்டது தெரிஞ்சது. இத இந்த தாத்துவ சரியா எனக்கு சேவ சொல்லிட்டேன். அப்புறம் ஆமா, அப்புறம் சேவாமக. சேவாமகா போட்டு மகா இல்ல மஹி. மஹி அல்ல, அது நீங்கள் இதுல எல்லாமே சொன்னார். ஆத்மநேபதியா கேட்டார். பரஸ்மைபதி எல்லாம் சொன்னார். ஆத்மநேபதி கேட்டல. தப்பு. மஹிதான் வரும். அந்த தப்பு. சேவாம. சரி, நீங்க பரஸ்மைபதியில ஒண்ணு சொல்லுங்க. எண்டிங் என்ன வரும்? பரஸ்மைபதியில மா வரும். இப்போ பட்டு எடுத்துட்டாக்கா, பட்டோட தாத எடுத்துட்டாக்கா அப்பட்டாம் வரும். நம்ம இதுல பூத காலத்துல இதுல மற்ற இதுல வரத்தே பிரதம புருஷத்துல வரத்தே உத்தம புருஷத்துல அப்பட்டத்தாம் வரும். அப்பட்டாம வரும். வரும். இதுல வந்து ஆத்மநேபதியில வரத்தே மஹி வரும். ஓகே ஓகே, குட் குட் குட். சாந்தி மேடம். எஸ் மேம். இப்ப வந்து छात्राः स्टूडेंट्स प्रश्नं छात्राः प्रश्नं क्वेश्चन கேள்வி கேட்டனர். அப்ப தாத்து வந்து கேட்டனர். छात्राः प्रश्नं கேட்டனர். அப்ருச்சன். அப்ருச்சன். குட் குட் குட். தேங்க் யூ. அதே மாதிரி இன்னும் ஒண்ணு சொல்லணும். இப்ப வந்து இப்போ
அதாவது என்ன சொல்லுவோம், ஏழை, நிர்தனக. ஓகே, நிர்தனக. கஷ்டம். ஓகே, நிர்தனக ஒரு ஏழை, நான் சிங்குலர்ல சொல்றேன். கஷ்டம். சகித்து கொண்டான். நிர்தனக கஷ்டம். சக சாரி, சக கஷ்டம். சக ஆத்மநேபதே சக சக கஷ்டம். அந்த சொல்லிட்டு ஓகே, அப்ப சொல்லுங்க. அசகத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Deepti, are you able to follow, ma? Deepti, are you there? Yes ma'am. You are able to follow now? Yes. Yes, okay. So I think idu konjam ungalku, if you lot of exercises, lot of reading, lot of idu பண்ணும்போது you will really come to know that. Okay, இப்போ வந்து I will not ask at all, I will not give any clue and I will ask. Okay, I will only ask in Tamil or English to the students, and you have to give me the translation. Okay. Chandrasekhar sir, have you come back? I was looking for you. ரெண்டு தடவை நீங்க வெளியில இருந்தேன், திருப்பியும் வெளில போயிட்டாரு. அவர் ஆன் பண்ணும்போதே அவரோட ஆஃப் ஆயிடாரு. ஓகே பாலா மேடம், உங்களுக்கு பின்னாடி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அன்மியூட் பண்ணிடுங்க. இப்ப அன்மியூட் பண்ணிருக்கேன் மேடம். சத்தம் கேட்கறதா? இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அப்பதே கொஞ்சம் சத்தமா இருக்கு. சொல்லுங்க. நான் படத்தை பார்த்தேன். அகம் சித்திரம் अपश्यम. Very good, very good. Thanks. Okay. Nitya madam. ஹரியோம் மாதா. நீங்க தமிழ் தானே? தமிழ் தான். தமிழ். நாங்கள் கிராமத்திற்கு போனோம். வயம் கிராமம் அகச்சாம. குட். பார்வதி சிவராமன் மேடம். சொல்லுங்க மேடம். You are English, right? ஆமா. The thief stole the box. Or took away or stole. Okay. चोराः पेटिकां अपहरन्. Okay. आहरण ओके. आहरण. पेटिका சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? पेटिकां. ओके, गुड. पेटिकां.
Okay, good. இப்ப சந்திரசேகர் சார் லாகின் பண்ணிருக்காரு அகைன். No, I cannot see him. Something is wrong with him. I wanted to see that he does it. Sharada ma'am, try பண்றீங்களா? ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன் ஜி, சொல்லுங்க ஜி. ஜி நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. என்ன ஷாகர்? நாங்கள் விளையாடினோம். நாங்கள் வயம் क्रीडाम अक्रीडाम. ओके, क्रीडाम क्रीम क्रीडाम क्रीडाम अक्रीडाम. ओके, थैंक यू. गुड. दीप्ति, I want you to try. Yes ma'am, I'll try. Yeah. They laughed. They laughed. Has is the dhatu. See, what is for they? You have not learned the shabdas yet? Saha, Tauti, you have not learned? No, that one I like this. You have to start learning Deepti. It's time. Okay. Te is the word. Okay. Te means they, okay? I read them miss, but I forgot them. I read them. You are so young. Okay, older I'll to just you read are it again. Everything. Come on. You have to read it. I'll read. I'll read it again later. Yeah. Te ahasitam. What is this? Te is what? It is they. They means what? Plural. So pratama purusha bahuvachanam. What will come? Has is the dhatu. Te ahasitan. Hasan. Hasan. Oh, sorry. Okay, te ahasan. What did we say? Ittaman. You remember? Okay, sorry. Read the endings. Ma. Don't forget. Okay. Justice sir, open arka. You are there online? I don't know. Justice sir. Madam? Yar madam? Justice sir. Chandrasekhar sir. அவர் இருக்காருன்னு காமிச்சது. Okay, no problem. Sitaraman sir, you come online. Okay, I'm online. जी, हरि ओम. நீங்கள் புத்தகத்தை பார்த்தீர்கள். यूयं पुस्तकं अपश्यन्. இல்ல நீங்கள் மத்தியம புருஷன் பத்தல वाम यूयम. अद यूयम is okay sir. पुस्तकम also is okay, but verb अपश्यत वरादे sir. சொல்லி பாருங்க. இஸ்தம்த अपश्यत வரும். अपश्यत. அதுதான் நம்ம தப்பு பண்ணோம். இத்தாமன் இஸ்தம்த ஆதாம. ரைட். ஓகே. अपश्यत. ஓகே sir, thank you. ராஜேஸ்வரி ஹரிஹரன் மேடம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசனா மேடம்? ஓ ஆமா, நீங்க உங்களோட அந்த ஹரின்னு பேர் வந்ததுனால சாரி. ஹரி முதல்ல. ஓகே சாரி. ஸோ நீங்க நீங்கள் உணவை நீங்கள்
உணவை என்ன என்ன சொல்லலாம்? ஐ திங்க் the word is not correct. ஓகே, நீங்கள் ஆசிரியரை வணங்கினீர்கள். ஓகே, யூயம் அத்தியாபகம். ஓகே, அவந்தத்வம். வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் வாங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஜி. நாங்கள் கணேசனை வணங்கினோம். வயம் கணேசம் வந்தாமகி. வந்தாமகி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? வந்தாமகி. வந்தாமகி. குட். ஓகே, வந்தாமகி. ஓகே. ராதை மேடம், can you come on? हाँ मैडम. The teacher praised the student. अध्यापिका छात्रं अश्लाघत. Okay, good, good, good. மேடம் இப்போ கேக்குறதா? இப்பதான் கேக்குறது. ஓ சாரி மேடம். சார் ரீஸ்டார்ட் Okay. பண்ணினேன் என்னுடைய அத திருப்பி. Okay, okay, okay. Can you answer, sir? Yes மேடம், ஷூரா. ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பக்தர்கள் கடவுளை தியானித்தார்கள். பக்தர்கள் கடவுளை தியானித்தார்கள். தியாய்ங்கிறத தாத்து. ஓகே, தியானித்ததே தியாய். ஓகே. பக்தாஹ கடவுளை தேவம் தியாய் சொல்லிட்டேன் உங்களுக்கு verb. ஆமா, தியானித்தார்கள் பூதகாலம். ஆமா, தியானித்தார்கள். அது வந்து இதுதான் 114. அத்தியாயந்த இல்ல அத்தியாய. come on, it is not atmanepade, sir. It is parasmepade. அத்தியாயன். தேவம் அத்தியாயன். Okay, sir. Good. பார்வதி ஹரிஹரம் மேடம். ஹரியோம் மாதா. பெண்கள் ஸ்லோகத்தை பாடினார்கள். பெண்கள் ஸ்லோகத்தை பாடினார்கள். மகிழாஹா ஸ்லோகம் காயன் அகாயன். இந்த ஆவ மறந்துடாதீங்க. ஓகே, அகாயன் அகாயன். ஓகே. சீதா லட்சுமி மேடம். மேடம் நான் மலரை முகர்ந்தேன். அகம் புஷ்பம் ஜிக்ராம. இல்லை, நான் அஜிக்ராம. அகம் அகம் புஷ்பம் அஜிக்ராம. கிராம வராதுமா. ஆவ ஆமா தானே. அஜிக்ரம். ஓகே.
அம் ஆவ ஆம. ஓகே, அப்போ அஜிகிராம இல்லையா? அஜிகிராம வராது. ஓ சாரி சாரி சாரி, அது வந்து இது பகுவச்சனம். அஜிகிராம், அகம் அஜிகிரம். கரெக்ட். ஓகே சாரி. அஜிகிரம். ஓகே, அஜிகிரம். ஆம வந்து பகுவச்சனம். ஓகே, அம் ஆவ ஆம. ஓகே, உமா மேடம். Yes, sir. We went to the village. Vayam. Gramam. Agachama. Agachama. Okay. Agachama. Okay. Sorry. Okay. Okay, ma, you can mute yourself. ராஜராஜேஸ்வரி மேடம், உங்களை மட்டும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கப்புறம் நான் யாரையாவது கேட்கல. சொல்லுங்க மேடம். புலி மாமிசத்தை தின்றது. புலி மாமிசத்தை தின்றது. வியாக்ரஹ மாமிசம். மாம்சம் 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 மாம்சம். அகாயத்த காதத் அகாயத்த அகாத காதன காத அகாத இதுதான். எண்டிங் என்ன வரும்? எண்டிங் என்ன வரும்? எண்டிங் அகாத அகாத் 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 காது. அப்ப காது தானே தாத்து. ஆமா, அப்ப என்ன வரும்? காதத் 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 அகாதத் அகாதத். ஓகே, அகாதத். சரி, அகாதத். ஓகே ஓகே. எனிபடி? மாட்டா நான் நிமிஷம் சொல்லல. ஓகே, விசாலம் மேடம் என்ன சொல்லலையா நீங்க? ஓகே, நான் இன்னொன்னு ஆன்சர் பண்றேன் மேடம். ஓகே பண்ணுங்க சார், இருக்கட்டும் வந்துட்டேன். ஓகே, எவரி பாம்புகள் தவளைகளை. ஓகே, பாம்புகள் தவளைகளை பார்த்தன. ஓகே, விசால மேடம் சொல்லுங்க சார், அப்புறமா உங்கள்கிட்ட கேட்குறேன். பாம்புகள் தவளைகளை பார்த்தன. அந்த மட்டும் அவர இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, விசால மேடம் சொல்லுங்க. ஓகே. சர்பா சர்பாக மண்டூக்கா என்ன சொன்னேன் மாத்தா? தவளைகளை. தவளைகளை. ஓகே, மண்டூக்கான் பார்த்ததா சாப்பிட்டது சொன்னேன்ல நான்? பார்த்தனர் பார்த்தனர். ஓகே. अपश्यन्. अपश्यन्. वेरी गुड, वेरी गुड. सर्पाः मण्डूकान् अपश्यन्. ओके, करेक्ट अम्मा. ओके माता, धन्यवाद. गुड गुड गुड. ஓகே, ஜஸ்டிஸ் சார் நீங்க சொல்லணும். இப்போ எருமைகள் புல்லை மேய்ந்தன. எருமைகள் புல்லை மேய்ந்தன. எருமைகள். அப்போ வந்து மகிஷாஹா புல்லுக்கு என்ன சார்? புல்லுக்கு வந்து திருணம்.
Trinam. Trinam. மேய்ந்தனக்கு என்னது? தாத்து சொல்ல முடியுமா மேடம்? சர 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 ஆச்சரன். Acharan. Okay. Good. Is there anybody who I have left out? Anybody else? யாராவது சொல்லாத வார்த்தையா? If everybody has told, it's okay. Anybody? Madam, அது correct தானே? இது மகிஷாஹ திருணம் ஆச்சாரன். Good. Correct, sir. You're right. Okay. Thank you. ధన్యవాదాలు మేడం. Okay. So, I wanted to actually doing the lakaras. It's easy, very easy to say ti taha anti, but எந்த அளவுக்கு நம்ம அத practiceல கொண்டு வரோம், because you all have to start doing your translation கண்டிப்பா பண்ணியே ஆகணும். So I think with that